நீங்க வேணா பாருங்க. பார்வதி தான் பிக் பாஸ் 9ஓட டைட்டில் வின்னர். பார்க்கலாமா? அப்படிலாம் நான் வந்து சொல்லியிருப்பேன். சொல்லியிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட. ஏன்னா ஸ்டார்ட்டிங்லேருந்து பார்க்கும்போது பார்வதியோட கேம் அப்படி இருந்துச்சு. அவங்க அவங்க சொல்றது எதுவா இருந்தாலுமே கொஞ்சம் நியாயம் இருக்கும். அவங்க நல்லா போல்டா விளையாடுவாங்க. நான் உண்மையிலே நான் நெனச்சேன் பார்வதி தான் வந்து இந்த கேமோட வின்னரா இருப்பாங்கன்ட்டு. ஸ்டார்ட்டிங்லாம் வந்து பார்வதியோட கேம் அவங்க வரும்போதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஸ்டார்ட்டிங்ல உண்மைய சொன்னா பார்வதிக்கோசரம் தான் நான் கேமே பார்த்துட்டு இருந்தேன் பிக் பாஸே. அவங்க பேசுறதெல்லாம் நல்லாருக்கும். ஜாலியா ஃபன்னா அவங்க அண்ட் திவாகர்லாம் பேசிக்கிறது நல்லாருக்கும் ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு. ஆனா, எப்போ பார்வதி அண்ட் கமருதீன் வந்து பேச ஆரம்பிச்சாங்களோ, அம் என்ன சொல்றது? ஒண்ணா பழக ஆரம்பிச்சாங்களோ, அப்போத்துலருந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரோட கேமும் கெட்டு போனதுக்கு காரணம் அந்த ரிலேஷன்ஷிப் தான். என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா, பார்வதியும் கரெக்ட்டா விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா போல்டா விளையாடிட்டு இருந்தாங்க. கமருதீனும் ஸ்டார்ட்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும், நல்லா ஒரு தனியா நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாரு. ஆ 2 பேரும் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் அவங்களே வந்து அவங்க இத வந்து ஸ்பாயில் பண்ணிக்கினாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேத்து பிக் பாஸ்ல வந்து கமருதீன் போனதுக்கப்புறம், "இந்த பார்வதியால தான்டா எல்லாம் இப்படி ஆச்சு. அவன் ஒரு கை எடுப்பார் கை பிள்ளடா, அப்படி தான்டா ஆச்சு." அது எப்படி சொல்ல முடியும்? அது வந்து தப்பு. ஆ எப்பவுமே ஒரு லவ் விஷயம்னு வச்சுக்கோங்களேன். லவ்வோ, ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒண்ணு விஷயம்னா, 2 பேருமே அத வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டோட பண்றாங்கன்னா, 2 பேர் மேலயும் தான் நீங்க தப்பு சொல்லணும். 50, 50. ஆ இந்த பையன் தான் இந்த பொண்ண இப்படி மயக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணு தான் இந்த பையன இப்படி மயக்கிட்டு இருப்பான். மயக்கனா உனக்கு எங்க போச்சு அறிவுன்றேன் நானு. இது வந்து நான் கமருதீன், பார்வதி இதுக்கோசரம் சொல்லல. பொதுவா நான் சொல்றேன். ஆ 50, 50 தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். 2 பேர் மேலயும் தான் தப்பு. அப்படியே 100% 50, 50யா தான் நீங்க வந்து பிரிக்க முடியுமே தவிர, பார்வதியால தான் கமருதீனோட லைஃப் போச்சுன்லாம் சொல்லவே முடியாது. அண்ட் தென் கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி வந்துட்டு போனாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து கமருதீனே ஆளே மாறிட்டாரு. இந்த மாதிரி பார்வதிய திட்டுறது என்ன, அ இனிமேல் நீ என்கிட்ட பேசாதன்னு சொல்றது என்ன, அப்பலாம் நான் நெனச்சேன், ஓகே பரவால்ல. இப்பயாச்சும் கொஞ்சம் கமருதீனுக்கு புரிஞ்சுது. சரி அவங்க அக்கா பேச்சோ, ஃப்ரெண்ட் பேச்சு கேட்குறாங்க போல அப்படின்னு நான் நெனச்சேன். அந்த மாரி கத்தி, பார்வதி கூட சண்டை போட்டு அந்த மாரிலாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மலா பழகுறாரு. அதுக்கப்புறம் சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் நார்மலா பழகுறாரு. ஆ புரிஞ்சுக்கவே முடியல கமருதீன உண்மையிலேயே. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, கமருதீன் வந்து ஆ நம்ம வீட்ல இருக்க ஆளுங்கலாம் சொல்ட்டாங்க. ஸோ பார்வதிய அவாய்ட் பண்றது நல்லதுன்னு பண்றாரு. ஆனா, பார்வதி கூட பழகணும்னு அவருக்கு தோணுது. ம். ஸோ இது மாரி டபுள் மைண்டடா ஆடுனது தான் இங்க வந்து பிரச்சனைன்னு நான் சொல்றேன். ஸோ எப்போ வந்து கமருதீன் அண்ட் பார்வதி வந்து ஒண்ணு சேர்ந்து ஆட ஆரம்பிச்சாங்களோ, அப்போத்துலேருந்தே அவங்க 2 பேர் கேமும் வந்து அவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கினாங்க. இதுக்காக நான் லவ்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லல. பட் எல்லா சீசனுமே லவ் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன்ல இவங்க பண்ணது வந்து ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சா இல்லையா? அதுதானே மெயின். சரி இது விட்டுருங்க. இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பக்கம் ரெட் கார்ட் குடுத்தாங்க சரி. ஆனா சாண்ட்ரா சாண்ட்ரா வந்து இந்த மாரி கார்லேருந்து தள்ளி விட்டு அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்தது வரைக்கும் சரி. அதுக்கு மேல நடந்த ஒரு விஷயமும் ஏத்துக்கிற மாரியே இல்ல. அதானே உண்ம. உங்களுக்கே தோணுச்சா இல்லையா? அது மாரி கமருதீன் வந்து அங்க தான் சாப்பிட்டுருக்காரு. சாண்ட்ரா உள்ள கத்த ஆரம்பிக்கிறாங்க. சபரி அதெல்லாம் அதுவும் அப்புறம் வந்து பார்வதி சாரி சொல்றாங்க. அப்போலாம் அந்த சீன்லாம் வந்து கொஞ்சம் ஏத்துக்க முடியல தான். சுத்தமா ஏத்துக்க முடியல. அதே மாதிரி பார்வதி அண்ட் கமருதீன் வந்து அப்படியே இருந்திருந்தா கூட கொஞ்சம் ஓகே. கடைசியில கிளம்பும்போது 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுனாங்க பாருங்க. அதுதான் சொல்றேனே, அவங்க இந்த மாரி தான் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஹவுஸ்மேட்ஸையும் சரி அண்ட் பப்ளிக்கையும் சரி. அத மட்டும் தவிர்த்துருக்கலாம். எப்படி வந்து சாண்ட்ரா வந்து பேனிக் அட்டாக்லாம் வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து சால்வ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் பண்ணாங்க பாருங்க சில விஷயங்கள். அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ, அதே மாதிரி கமருதீனும் பார்வதி இந்த டான்ஸ கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நேத்து விஜய் சேதுபதி சாரும் பார்த்தீங்கன்னா சொன்னாரு, இந்த மாரி கார்ல வந்து இவ்ளோ பிரச்சனை நடக்குது. நீங்க யாருமே ஒண்ணுமே பெருசா அட்ரஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. சபரி, ஆ கானா வினோத் எல்லாமே வாய மூடுங்க நான் என்ன சொல்றேன், என்ன அட்ரஸ் பண்ணாலும் அந்த 2 பேரும் வாய மூட மாட்றாங்களே! அதானங்க மெயினு. ஆ சாண்ட்ராவும் வந்து பெருசா நான் என்ன சொல்றேன், யாரு பேசினாலுமே கமருதீனும், பார்வதியும் அந்த இடத்துல வாய மூடல. சும்மா தொண 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 தொணன்னு பேசிக்கினே தான் இருந்தாங்க. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் வந்து கம்முனு இருடான்னு தான் சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு. அவங்க வேற அங்க என்ன பண்ணியிருக்கணும்னு தெரியல. அவங்க வாய மூடணும்னா ஒண்ணு அவங்க ஒரு அற அரைஞ்சிருக்கணும். அதுதான் பண்ணியிருக்கணும். ஸோ ஆனா வந்து அங்க சபரி, வினோத்லாம் அண்ட் விக்கல் சீக்கிரம்லாம் கேட்டாங்க. மத்த திவ்யாவும் கேட்டாங்க கம்முனு இரு கம்முனு இருன்ட்டு. அரோரா அண்ட் சுபிக்ஷா தான் வந்து இன்னும் பேசாம இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன்.
பட் எதோ சொல்றேனே, அவங்க என்னதான் பேசியிருந்தாலும் பார்வதியும், கமருதீனும் வந்து கத்தின்னு தான் இருந்திருப்பாங்க. அது கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் எவிக்ஷன். இதுக்கப்புறம் வெளில போவாங்களான்னு தெரியல. இப்போ இன்னைக்கு சுபிக்ஷா போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வெளியில யாராவது எவிக்ட் ஆகி போறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது சாண்ட்ராவா இருந்தா நல்லாயிருக்கும். சுபிக்ஷாக்கு பதிலு சாண்ட்ரா போயிருந்தாலே எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். ஆ சாண்ட்ரா எனக்கு தெரிஞ்சு ஃபைனலுக்கு போற அளவுக்கு அவங்க வந்து இந்த ஷோல ஒர்த்தான்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ஒப்பீனியன். ஓகே. ஸோ சாண்ட்ரா வெளில போனா நல்லாயிருக்கும். லெட்ஸ் சி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு.